பாண்டிய நாடு டூரோட 3வது நாள் காலையில இருக்கோங்க. 2வது நாள் பயங்கரமா டிராவல் பண்ணோம். நைட் வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டோம். காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருச்சு திருநெல்வேலியில இருந்து இப்போ மன்னார் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மன்னார் கோவில் வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில். இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போய் பார்க்க போறோம். இங்க வந்து ரொம்ப அமைதியா கூட்டமே இல்லாம இருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது தான் அதோடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு, அந்த எப்படி கட்டியிருக்காங்க, அது எல்லாமே தெரியும். இந்த பாண்டிய நாடு டூர் ஃபுல்லாவே நிறைய சிவன் கோவில்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மன்னார் கோவில்ல இருக்கிறது வந்து விஷ்ணு பெருமாள் கோவில். இந்த கோவில் வந்து குலசேகர ஆழ்வார், குலசேகர பாண்டியன் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு அப்புறம் அவர் ஆழ்வாரா மாறிட்டாரு. ஸோ அவரால கட்டப்பட்ட கோவில் இந்த திருக்கோவில், பெருமாளோட திருக்கோவில். இது வந்து நின்ற கோலத்துல ஒரு இடத்துல நிக்கிறாரு, ஒரு சந்நிதியில இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற சந்நிதியில இருந்த கோலத்திலையும், அப்புறம் 3வது அடுக்குல வந்து கிடந்த கோலத்திலையும் பெருமாள் வந்து காட்சி தராரு. இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப அமைதியா, இப்ப கோவில் அப்படின்னாலே நம்ம கூட்டத்துல பார்த்துதான் பழக்கம். பட் இந்த கோவில் ரொம்ப அமைதியா, ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா இருக்கு. இது கால வேளையில வந்திருக்கிறதுனால இந்த மயில் அகவர சத்தத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க இந்த கோவிலுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணி போய் பார்க்கலாம். வணக்கம் சார். நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம். இந்த கோவில் போனோம், தரிசனம் பண்ணோம்னு இல்லாம உங்க கூட டிராவல் பண்ணது வந்து இந்த பாண்டிய நாடு ட்ரிப்புங்கிறது. ஒரு கோவில்லயும் இருக்கிற கல்வெட்டு பத்தி எல்லாம் சொன்னீங்க. அந்த எந்த ராஜா காலகட்டத்துல இந்த கல்வெட்டு எல்லாம் இருந்து இந்த கோவில் எல்லாம் கட்டினதுன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரி இப்படி எடுத்துட்டு போகணும் இந்த ட்ரிப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொதுவா நான் படிச்சது வரலாற்று துறை தான் படிச்சேன். ஆனா வரலாறு மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்கிட்ட போனோம்னா இந்த சமூகத்து மக்கள் வந்து பெரிய அளவுல அதை எதிர்பார்க்கல. கடந்த காலகட்டங்கள்ல வந்து வரலாறும் இலக்கியமும் தனித்தனியா இயங்கி கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது என்ன பண்றாங்கன்னா, வரலாறும் இலக்கியம் இணைந்து பயணித்தால் தான் ஒரு முழுமையான வரலாறு பிறக்கும் என்பது இல்லாமல் அதைத்தான் வந்து மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. வெறுமனே வரலாறை மட்டும் சொல்லி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அதனால இலக்கியங்களை நம்ம சேர்த்து கொண்டோம் என்றால் இலக்கியத்தின் பூர்வமாகவும் வரலாற்றை நம்ம எளிமையாக மக்கள்கிட்ட கடத்த முடியும். அதனால வரலாறும் இலக்கியம், நான் படிச்ச வரலாற்று துறையா இருந்தாலும் பின்னாடி வந்து இலக்கியமும் கொஞ்சம் கத்துக்கிட்டதுனாலதான் இந்த துறையில நானும் சிறப்பா இருக்க முடியுது. பிளஸ் உங்களை போன்ற ஒரு ஆர்வலர்கள் வரும்பொழுது உங்கள்கிட்ட நான் ஆரோக்கியமாக பேசுவதற்கும் அது வாய்ப்பாக அமையும். என்னை போன்றவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வர்றாங்க, எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் வர்றாங்க. ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ்ன்றவங்க கொஞ்சம் வந்து பின்தங்கிய நிலையில இருந்தாலும் அவங்களும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள வரலாற்றை நோக்கி அவங்களும் வர தொடங்கிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வரலாறு இல்லாமல் யாரும் இயங்க முடியாது. நம்மளுடைய பாரம்பரியங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் இயங்க முடியும். அதனால ஜென்சி கிட்டும் வருவாங்க. அதோடு இல்லாம நாங்க நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு இடையே வந்துட்டு வகுப்புகள்லாம் நிறைய நடத்திக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து உட்கார்ந்து கேள்விகள் நிறைய கேட்கும் பொழுது அவங்க இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வரலாறும் இலக்கியமும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் பிரசன்ட் பண்ணும்போது மாணவர்கள் அதிகமாகவே அதை விரும்புறாங்க. சாதாரண கோவில் மட்டும் இல்லாம இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து மன்னார் கோவில். ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப அருமையான. இந்த மாதிரி கோவில் எல்லாம் பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ரொம்ப நன்றி. இன்ஃபர்மேட்டிவா இந்த டூர் ரொம்ப நன்றி.
4 நாள் லீவ் வருது, எங்கேயாவது ஒரு டூர் போலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹெரிடேஜ்னு ஒரு பேஜை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேங்க. அதுல சந்தியாவுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே அவங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருந்தது. அந்த ஹெரிடேஜ்ல தான் இந்த தடவை பாண்டிய நாடு டூர்னு ஒன்று வந்திருக்கும். பாண்டிய நாடு டூர் நம்ம எல்லா கோவிலுக்கும் போறோம் வரோம், பட் இந்த பாண்டிய நாடு டூர் அப்படிங்கும்போது ஒரு ராஜா எந்த காலகட்டத்துல இந்த கோவில் அமைச்சாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கல்வெட்டு வழியாவே நமக்கு பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஸோ சந்தியா மீட் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மேலும் சந்தியா கிட்ட பேசலாம். ஹாய் சந்தியா. என்ன பாண்டி எல்லாருமே டூர் வந்து அரேஞ்ச் பண்றாங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஹெரிடேஜ் டூர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா கல்வெட்டுல தான் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ கல்வெட்டு படிக்கும் போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஏஎஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு பர்செப்ஷன் சொல்றாங்க. ஸோ எனக்கு அங்க அதுல வந்து சரி நம்மளே படிச்சு பார்க்கலாம், நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம், ஏன்னா ஒருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் வந்து பீப்புள் ஆர்கனைசிங், இந்த மேனேஜிங் பீப்புள், ஏன்னா நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தேன் ஐடில ஒரு 12 years. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது சரி ஓகே இது ஒரு ஆர்கனைஸ்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி ஜேர்னி. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து கேஷுவலா சொல்லிட்டாங்க, வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றதும் கூட்டிட்டு போறதும் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு. அவ்வளவு அழகா அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. நம்ம மக்களை எப்படி அவங்களை வந்து என்ன சொல்ற டிக்கெட் புக் பண்றதுல இருந்து அவங்கள கூட்டிட்டு என்னென்ன ஐட்னரி முதல்ல கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த ஊருக்கு எப்படி போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அந்த ஊரை அவ்வளவு அழகா கூட்டி கொண்டு போய் காட்டுறாங்க. நம்மள வந்து விஐபி ரேஞ்சில தான் எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க. ஸோ பார்ஷியாலிட்டி கிடையாது, இவங்க வந்ததுனால அவங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வந்து அத்தனை பேருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப ஜாலி இருந்த இந்த 3 நாளுமே வந்து சந்தியா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்கப்பா. மனசுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும், இந்த அம்மா இந்த பாடுபடுத்துது, அந்த அம்மா அந்த பாடுபடுத்து, அதெல்லாமே தாண்டி சந்தியா சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கூட டிராவல் பண்றவங்களும் சரி, அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. சந்தியா என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கோயிலுக்கெல்லாம் போலாம் நீங்க டிசைட் பண்ணிடுறீங்க, அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடான பீப்புள் எல்லாம் வராங்க உங்களுக்கு? மேம் இப்போ பொதுவா வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. முன்னாடி இந்த கோயிலுக்கு போற அவேர்னஸ் எல்லாம் இல்ல. இப்போ ரீசெண்ட் பீப்புள் ஆர் கமிங். இப்போ நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறோம், இந்த ஊர்ல இந்த கல்வெட்டு இருக்கு, இப்படி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது பாண்டிய நாடுன்னு சொல்லும் போது அவங்க இப்போ யோசிக்கிறாங்க, ஓகே இப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலாம். ஜென்ரலா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவலா டிவோஷனல் டூர்ஸ் மட்டும் போகாம அதுல இருக்க சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்ப மக்கள் கிட்ட நிறையவே பார்க்க முடியுது. சோ நம்ம சொல்லும் போதே ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க, ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, நம்ம பொதுவா இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம்னா இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. போவோம் சாமி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். பட் உங்க கூட வரும்போது இல்ல, கூட ஒரு டூர் அவர் பேர் என்ன, எக்ஸ்பர்ட் மருது பாண்டியன் சார். ஆமா, டூர் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் மருது பாண்டியனை கூட்டிட்டு வரீங்க. அவரு ஒரு விஷயமும் அவ்வளவு அழகா சொல்றாரு. பிஹெச்டி பண்ணிருக்காரு ஹிஸ்டரியில, இந்த கல்வெட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலிங்கிறத விட ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல எங்களை எல்லாருமே வச்சிருந்தீங்க. அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு எல்லாருமே தேங்க் பண்ணும். இன்னும் எந்த மாதிரி டூர்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்றீங்க? மேம் இப்போ இது வந்து நம்ம ஹிஸ்டரி பேஸ்டு ஆல்சோ எல்லா டூர்லயுமே அந்த சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், அப்புறம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கணும். எப்பவுமே அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி இல்லாம கொஞ்சம் நான் சார் கிட்ட தான் சொன்னேன், சார் இது வந்து நீங்க ஏன்னா அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஒரு நம்ம கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போனா எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலி நம்ம சித்தப்பா சித்தியோட எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரியே சாரும் அதை எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி பேசி. இன்னும் நிறைய என்னன்னா இப்போ நம்ம பண்றது ஹிஸ்டாரிக்கல் டூர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எபிக் டூர்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரம் அந்த டூர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், மணிமேகலையோட டிராவல் அது பண்ணணும்னு. அப்புறம் இக்கோ டூர்ஸும் பண்ணலாம், லைக் இந்த ஃபாரஸ்ட். ஏன்னா ஆக்சுவல் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் மேன்மேட் ஹெரிட்டேஜ். இந்த கல், இந்த தூண் இதெல்லாம் வந்து மேன்மேட் ஹெரிட்டேஜ், அதை நம்ம ப்ரிசர்வ் பண்றோம். பட் ஆக்சுவல் ஹெரிட்டேஜ் நேச்சர், அது தானா உருவானது, அதுதான் ஆக்சுவல் ஹெரிட்டேஜ். ஸோ அதுக்குள்ள போறப்போ, நான் காடுக்குள்ள போறப்போ ஃபீல் பண்ற ஒரு உணர்வை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஸோ அதுவும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் பண்ணணும். ஸோ நிறைய இருக்கு. அப்புறம் கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா எவ்ரி திங். ஸோ ஸ்பிரிச்சுவலும் கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு தனியாக பண்றோம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது ஓகே, ஃபேமிலியோட வருது ஓகே. சிங்கிளா வரதுக்கு அதே டூர் ஏதாவது அரேஞ்ச் பண்றீங்க? சோலோ விமன் சோலோ ட்ரிப்ஸும் பண்றோம். ஸோ அது நம்ம டேட்ஸ் போடும்போது ஒரு 3 months ஒன்ஸ் அதுவும் பண்றோம். இட்ஸ் ஆல் பிக்கிங் அப் ஸ்லோலி. வெரி நைஸ். இது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே இவங்களோட டூரிசம், ஹெரிடேஜ் டூரிசமோட
ஃபோன் நம்பர் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், எந்த விதமான டூர் வேணும், இல்ல உங்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் வருதா, அப்போ இந்த குரூப்ல போய் நீங்க பாத்தீங்க, இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 4 நாள் ஏதாவது ஒரு டூர் அவங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க போய் ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். இவங்க கூட டிராவல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நான் உண்மையாலுமே சொல்றேன், இது வந்து விளம்பரத்துக்காக ப்ரமோஷனுக்காக பண்ணல இந்த வீடியோ. உண்மையாலுமே ஒரு ஜாலி ட்ரிப் வரணும், ஃபேமிலியோட போகணும்னு நினைக்கும் போது இவங்களோட சேர்ந்து வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தியா, தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய டூர் சொல்லுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். டெஃபினட்டா. ஆக்சுவலி நீங்க வந்தது நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யார் வராங்க தெரியுமா, மேம் வராங்க நாங்களே ஒரு எக்ஸைட்டடா இருந்தோம். பிகாஸ் உங்களை நாங்க வந்து எங்களுக்கு யாரோ மாதிரி இல்ல, எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி. ரெகுலரா நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம், வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். சோ ஏதோ பழகின ஒரு ஃபீல் இருந்தது. நீங்களும் எங்களோட ஜாலியா மிங்கிளானது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுலாம் சோ ஹாப்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கமிங் அலாங் வித் அஸ். தேங்க்யூ சாருக்கு, தேங்க்யூ. அண்ட் விகாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெரி இன்ஃபர்மேட்டிவ். அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த திருப்படை மருதூருமே ரொம்ப பழமையான கோவில். இங்க வந்து ராஜராஜ சோழன் எழுதிய கல்வெட்டெல்லாம் பார்க்க முடியுது. இங்க இருக்கிற சிவன் வந்து கொஞ்சம் சாஞ்ச நிலைமையில இருக்காரு. என்னன்னா சாஞ்ச மாதிரி இருப்பாரு. அவரோட லிங்கம் வந்து இப்படி இருக்கும். என்னன்னா ஒரு பேர் சொல்லி அழைக்கும் போது அவர் யார் இவ்வளோ அழகான பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு அப்படி எட்டி பார்த்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த சிவலிங்கமே வந்து இப்படி கொஞ்சம் சாய்வான மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் டூர் போகும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. மூணு நாளாக இந்த பாண்டிய நாடு ட்ரிப்பில் செம்மையாக எல்லா கோயிலும் பார்த்து முடித்த பிறகு தாமிரபரணி ஆற்றை பார்த்தோங்க. ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆற்றுல குளிச்செல்லாம் நமக்கு பழக்கமே இல்லை. இந்த நதியில் குளிச்சே ஆகணும்னு தாமிரபரணி ஆற்றுல லைட்டாக போய் இறங்கி செம்மையாக ஆட்டம் போட்டோம். ஆடி வருகிற சிவ சக்திக்கு உங்க வனத்திலே பூவெடுத்து சிப்பு அரங்கள் சென்றே கட்டி ஈர்த்து கட்டிய ரோசா போவா பக்கத்துலேயே அந்த தாமிரபரணி கரையர்லேயே வந்து ஒரு சின்ன கோவில், பிள்ளையார் கோவில் இருந்தது. அங்கே வந்து ஏதோ விசேஷம் போல இருக்குது. அவங்க வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க படையல் வைக்கிறதுக்கு. பாட்டெல்லாம் போட்டோன்னே எங்கள் எல்லாருக்குமே லைட்டாக ஆடணும் போல தோணுச்சு. அப்புறமா ஒரு ஆட்டம் போட்டோம் பாருங்க, செம்ம சூப்பருங்க. அப்படியே ரவுண்டா இருங்க. ஆடி வருவா
2 நாளா நம்ம நிறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டோம், நிறைய கோவில்கள் பார்த்தோம், கீழடி பார்த்தோம், கடல் பார்த்தோம். நம்முடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான கலாச்சாரத்துல இருந்தாங்க, எந்த மாதிரி பண்பாட்டுல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நிறைய பார்த்திருக்கோம். இந்த பொருணை அருங்காட்சியகத்துல நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த தாழி, சின்ன சின்ன மணி, நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்தா தெரியும். அதில் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். இப்படியெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்முடைய பண்பாட்டை எவ்வளோ அழகாக அவங்க வந்து முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நாம் இந்த இடத்துல நின்றுட்டு இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு வந்த காரணத்தினால தான் இவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்து நின்று இருக்கோம். அந்த பொருணை அருங்காட்சியகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. பாய்.